ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம யூடியூப்க்கு வந்து ஒரு எடிட்டிங் ஆப் வந்து எது பெஸ்ட்டு ஆப்பு எடிட்டிங் ஆப் அப்படின்றது பார்க்கலாம். இன்றைக்கி விடா ஆப்னு தான் நான் பார்க்க போகிறேன். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஆப் வந்து நமக்கு ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்குது. நான் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு விடான்னு இப்போ நான் டைப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், விடா வந்தோடனே இங்கே பாருங்கள் லோகோ, இந்த மாதிரி லோகோ இருக்கு இல்லையா, இதுதான். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்டு உங்கள் நம்பர் கேட்கும், உங்கள் ஜிமெயில் அட்ரஸ் கேட்காது. இதில் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணலாம். மேபி ஜிமெயில் அட்ரஸ் கேட்டுச்சுன்னா நீங்கள் ஜிமெயில் அட்ரஸும் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே நமக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிது. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஸ் பை Genreviews.online. இவங்களுடைய வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் இடையில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கோல்டாக இருக்கிறதுனால என்னால் கண்டினியூவாக பேச முடியல. இருமல் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், சாரி. அடுத்து வந்து நீங்கள் வந்து ஃபோனை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டராக இருக்கிறதுனால என்னால் ஃபுல்லாக இது பண்ண முடியல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து விடா ஆப்பை பற்றி எப்படி இருக்குது, இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய விடா ஆப்பு. இது என்னன்னாக்கா, நான் வந்து எடிட்டிங்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் வந்து நிறைய எடிட்டிங்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு எடிட்டிங் ஆப்பில் என்னென்னு பார்த்தாக்கா, இதில் ஃபியூச்சர்ஸ் நிறையாவே இருக்கும். அந்த எஃபெக்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அதனாலவே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இதில் எடிட் பண்ணுறது. என்ன இதில் ஒரு இது அப்படின்னு பார்த்தாக்கா, இது நெட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நெட் இல்லைனாக்கா எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் எனேபிள் அதாவது ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இங்கே வந்து எஃபெக்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இப்போ வந்து நான் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ இல்லாட்டி ஒரு குட்டி வீடியோ நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒன்று வந்து உங்களுக்கு நான் எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இங்கே ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் வந்து எடிட் பண்ணி வச்சுருந்தேன் தான், ஜஸ்ட்டு உங்களுக்காக நான் இங்கே ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீடியோ வந்து எடுத்தோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஏதாவது இன்னும் இமேஜஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த சிம்பிள் ஆட் பண்ணிக்கலாம். மியூசிக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து எடிட், அதாவது இப்போ கட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன் பை ஒன்னாக ஃபேவரட்டுன்னு இருக்கிற இடத்த நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபேவரட்டில் வந்து நீங்கள் எஃபெக்ட் கொடுக்கலாம். அதாவது நீங்கள் இப்போ ஏதாவது எழுதுறீங்க, இப்போ அது வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டு வந்து மெசேஜ் வந்து நல்லா அந்த அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் பாருங்கள், இங்கே நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது டெக்ஸ்ட்டு மெசேஜுக்காக. அண்ட் ஸ்டிக்கர்ஸும் இருக்குது. இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட்டு மெசேஜாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஃபில்டர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த இடத்துல நம்ம ஃபேவரட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கா அது அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல நான் ஒரு டெக்ஸ்ட்டு மெசேஜ் மட்டும்தான் ஃபேவரட்டாக எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பார்க்கலாம் கட்டிங், அதாவது எடிட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே பாருங்கள், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பீடை வந்து நார்மல் பண்ணுறதுலேருந்து இது கண்ட்ரோல் பண்ணுற எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. இது வால்யூம் வேணும்னா எடுத்துக்கலாம். அப்புறம் இதுலேயுமே ஏஐ ஆப் மாதிரி கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இது ஒரு இமேஜ் இருக்குது, அது வந்து ஏஐ ஆப் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து அனிமேஷன், இப்போ ஒரு நம்ம ஸ்டிக்கர் வந்து அதில் ஒட்டியிருக்கும், அது அனிமேஷன் மாதிரி இந்த இடத்துல வந்து, அதாவது இங்கே பாருங்கள், நமக்கு இப்படி போகிற மாதிரி இருந்தால்தான் ஏரோ மார்க் இந்த சைடில் போதும், லெஃப்ட்டு ரைட்டு இல்லை ரெண்டுமே ஈவனாக. ஸோ இந்த மாதிரிலாம் போகணுன்னாக்கா அது இந்த இதே மாதிரி இருக்கு இல்லையா, அதை வச்சு பண்ணிக்கலாம். அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஃபில்டர். உங்களுக்கு இப்போ ஒரு ஃபில்ட்ரு வேணும் அப்படின்னாக்கா இதில் நிறைய ஃபில்ட்ரு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்று வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்களா எங்கள் கலர் வந்து இதாகுதா. ஸோ இது உங்கள் எல்லா இமேஜுக்கும் இது வேணுமா அப்படின்னு கேட்குறது. அப்படி வேணும் நீங்கள் அப்ளை ஆளுன்னு நினைக்கிறீங்க, எல்லாத்துக்கும் இதே கலர் ஷோ ஆகும். இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று ஷோ பண்ணுறேன் அப்படின்னாக்கா அது பண்ணால் இங்கே பாருங்கள், இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி தெரியுது. இப்போ வந்து கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் தான் இங்கே வரும். அடுத்து வந்து பேக்ரவுண்டு. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபில்டர் பேக்ரவுண்டு நீங்கள் வந்து ப்ளர் பண்ணணும், ஏதாவது இது மாதிரி கொஞ்சம் பின்னாடி இருக்கிறதெல்லாம் ப்ளர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் இதாக காட்டணும், இல்லை கொஞ்சம் கலர்ஸை ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கலர் கொடுத்தீங்கன்னா சைடில் பேக்ரவுண்டில் வந்து கலர்ஸாக வரும். இதை பாருங்கள், இப்போ உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பாருங்கள், ஸோ ஷோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணும், இல்லை நான் கலராகவே கொடுத்துக்கிறேன், இமேஜை ப்ளர் பண்ணலை அப்படின்னாக்கா இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நான் பேக்ரவுண்டில் வந்து இமேஜஸ் தான் ஆன் பண்ணுறேன்னாக்கா இங்கே பாருங்கள், அவங்களே நிறைய இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வேணுமோ நீங்கள் எது வேணாலுமே ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இது எனக்கு எதுவுமே வேணாம், வேறு ஏதாவது நான் ஓனாக பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா அதுவுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் எதுவுமே அமௌண்ட்டு மெயின் என்னன்னாக்கா, இதில் வந்து நமக்கு அமௌண்ட் கட்டியாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு நெட்டு இருந்தாலே போதும், இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில ஆப்லாம் வந்து நம்ம அமௌண்ட்டு வந்து கட்டினா மட்டும்தான் நம்மளால் வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இது அப்படி கிடையாது.
அடுத்து வந்து மாஸ்க், ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ப்ளர் பண்ணணும், இல்லை ஏதாவது இப்போ ஜூம் பண்ணி காட்டணும், அந்த மாதிரினாக்கா இப்போ பாருங்கள் அது அப்படியே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகும். நீங்கள் வந்து குட்டி குட்டியாக காட்டுறீங்க அந்த மாதிரினா இப்படி ஷோ பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நான் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் தான் இதில் எடுத்திருக்கேன். எனக்கு அதிகமாக இதை பற்றி இன்னுமே நான் நிறையா இதில் கற்றுக்கலாம். ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நான் கற்றுக்கிறதுக்கு. அடுத்து வந்து பாருங்கள் மாஸ்க்கு. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ப்ளர் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு இடத்த வந்து இது பண்ணுறீங்கனாக்கா இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் கூட அந்த இடத்த ப்ளர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் இதை இப்படி டச் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிளிப்பு எண்டு, அதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த ஃபோட்டோவுடைய எண்டு வரைக்கும் வேணுமா இல்லை வீடியோ ஃபுல்லாகவே வேணுமான்னு கேட்கும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் இது ரெண்டுமே. இப்போ பாருங்கள் நான் குட்டியோண்டு ஜூமிங் பண்ணி காட்டினேன் இல்லையா, இது இந்த இடத்துல நான் வச்சுட்டு பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூடமே ஜூம் பண்ணாக்கா அந்த பெருசாக கூட காட்டும். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட விட்டிங்கனாக்கா அதுவுமே ஒரு நல்லா கலர்ஃபுல்லாக காட்டும். உங்களுக்கு தேவைன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க, தேவையில்லைனா கூட நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதுதான் நான் சொன்னேன் இல்லையா பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது. இதுக்கப்புறம் வந்து ரேடியேஷன், அதாவது ரேடியோ அப்படின்னாக்கா நமக்கு வந்து இதை இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுறோன்னாக்கா 4.1 இருக்கணும். அப்படியே கொஞ்சம் இது வந்து ஃபேஸ்புக் இந்த மாதிரினா 4.5. அப்புறம் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து கொஞ்சம் லாங் வீடியோ மாதிரி போடுறோன்னாக்கா 60.1, அதாவது 16.9 வச்சுருக்கணும். இல்லை நம்ம வந்து ஷார்ட்ஸாக போடணுன்னா 9.16 வச்சுக்கணும். இல்லை கொஞ்சம் சின்னதாக வேணும். ஸோ நம்ம எந்தெந்த ஆப்பில் வந்து எந்தெந்த வீடியோஸ் போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது மூவியாக இருந்ததுன்னா பெரிய வீடியோ மாதிரி அப்லோட் பண்ணுறதுக்கு இது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் இதில் இருக்குது. அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இது வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது. இங்கே வந்து நம்ம வந்து ப்ரைட்னஸ் கூட்டலாம், இல்லை கம்மி பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி இருக்கலாம். இல்லை நீங்கள் வேறு மாதிரி போய்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஆஃப் ப்ளர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே இருக்கிறது இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலையுமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது பாருங்கள். அதாவது நீங்கள் ஷேடோ மாதிரி கொடுக்கணும், எனக்கு ஷேடோ மாதிரி வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். இது அப்ளை ஆளுன்னு கொடுத்தாக்கா நீங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஷேடோ வர மாதிரி அப்ளை ஆகிடும். இல்லாட்டி இந்த மாதிரி தான் அப்ளை ஆகும். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்டரை காட்டினேன் இல்லையா, இப்போ வந்து நான் உங்களுக்கு இன்னும் மெயின் வந்து ஸ்டைலிஷ், அது இதுலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, கீழே பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து இது தெரியுதானான்னு தெரியல, பாருங்கள் கிளியராக தெரியுதான்ட்டு. தெரியலனா எனக்கு கீழே கமெண்டில் பண்ணுங்கள், இந்த இடத்துல எனக்கு வந்து ஷோ ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் ஜூமிங் பண்ண முடியல, இதில் வீடியோவாக இருக்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சும்மா கிளிப்டு மாதிரி வேணும்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்தந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆகும், இந்த மாதிரி ஆகும். அப்ளை ஸ்டைலுன்னு வரும். ஸோ அப்ளை ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஒரு மியூசிக்கோடவே பேக்ரவுண்டில் மியூசிக்கோட வரும். இது காப்பிரைட் இஷ்யூ ஆகாது. நீங்கள் அப்படி கூட யூடியூப்பில் போடலாம், உங்களுக்கு காப்பிரைட் வராது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு இது வேண்டாம். ஸோ நான் இப்போ கொஞ்சம் பேக் வந்துக்கிறேன். இப்போ தான் மெயின் வந்து இங்கே ஸ்டிக்கர்ஸ், அதாவது நீங்கள் வந்து இப்போது எடிட்டிங் கொடுக்குறீங்க இல்லையா, எடிட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து நெட்வொர்க், அதாவது நெட்டு இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல வந்து எடிட் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு சும்மா நான் உங்களுக்கு இது மாதிரி காட்டுறேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறையா ஹேஷ்டேக் ஷோ ஆகுது பாருங்களா, ஸ்டைல். இது மாதிரி நீங்கள் வந்து எழுத்தில் வந்து சப்ஸ்கிரைப் காட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஜூமிங் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி ஷோ ஆகும். எனக்கு இந்த எழுத்துலாம் வேண்டாம், கொஞ்சம் இமேஜஸாக வேணும் அப்படின்னாக்கா அதை இப்படி கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் இமேஜஸ்க்கு நிறையா வந்து இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து இப்படி பார்த்தா இவ்வளோ ஸ்டைலிஷாக நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பார்டர் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு பார்டர் எந்த கலரில் வேணுமோ அந்த கலரை நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொரு கலராக உங்களுக்கு ஒவ்வொரு கலராக உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் அங்கே சேஞ்ச் ஆக இந்த இடத்துல உங்களுக்கு டிசைனும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா அந்த கலருக்கு தகுந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு ஷோ ஆகும். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், வேறு மாதிரி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, ஜஸ்ட் அடுத்து வந்து நம்ம வந்து கேப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் சிம்பிள் மெத்தட் பார்த்தா சப்ஸ்கிரைப் எப்படி இருக்குது. நீங்கள் இதில் வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் வேறு எடுக்கிறேன் அப்படின்னா க்ளோ அப்படி இருக்குது, அதை பார்த்து கொஞ்சம் நம்ம வந்து கையாலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வரும். இல்லை எனக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் அப்படின்னு காட்டும்.
ஸோ இதுலேயே நிறைய விதமாக இருக்குது பாருங்கள். சப்ஸ்கிரைபில் வந்து இப்போ நமக்கு வந்து ஃபயர் வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து நிறையா எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு கீழே தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் டச் பண்ணி பார்க்கும்போது இங்கே கலர்ஸ் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போட்டு சப்ஸ்கிரைப்னு போட்டு வச்சுருந்தாக்கா இங்கே பிரேக்கிங் நியூஸ் ஹெண்டில் வந்துடும். அதாவது உங்களுக்கு இது வந்து ஏதாவது தம்ப்லைன் செட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டிசைனாக வேணும் இல்லையா, அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் எடுத்திங்கனாக்கா சூப்பராகவே உங்களுக்கு யூஸ் ஆகும். மெயின் தம்ப்லைன் செட் பண்ணும்போது இதில் எடிட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து ஹேஷ்டேக்கில் வந்து செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், இப்போ டைட்டில்குள்ளே வந்துட்டுனா. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபயர் இந்த மாதிரி தானே வருது. ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள் நிறைய ஷோ ஆகுது பாருங்கள். இதில் வந்து நான் ஹார்ட்டு கொடுக்குறேன். இப்போ ஹார்ட்டில் பாருங்களா கலராக இருக்கும், ஹாரர் மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி, அதாவது நீங்கள் வந்து இதில் வந்து உங்களால் தம்ப்லைன் அது ஃபோட்டோ மாதிரி வச்சுக்கிட்டு உங்களால் வந்து இதில் எடிட் பண்ண முடியாது. இது ஜஸ்ட்டு வீடியோவாக தான் வரும். ஆனால் வீடியோவாக நீங்கள் எடிட் பண்ணும்போது ஒரு தம்ப்லைன் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இதில் எல்லாமே செட் பண்ணி இது ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு அதாவது யூடியூப்பில் போடுற தம்ப்லைனுக்கு சைஸ் மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டு எடுத்துக்கலாம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இதெல்லாம் பார்த்தீங்களா இப்போ பிராண்டட் மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரிலாம் ஷோ ஆகும். இதில் நிறைய இருக்குது. நான் சிம்பிளில் வந்தாக்கா இந்த லேபிள் மாதிரி, இப்போ பாருங்கள் உங்களுக்கு லேபிள் மாதிரி ப்ரெஸ் ஆகும். சிம்பிள்குள்ளே வந்தாக்கா ஜஸ்ட் இங்கே கீழே பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதுவே அனிமேஷன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த அனிமேஷன் மாதிரி ஷோ ஆகும். இப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் பிளர் ஆகும், அப்புறம் பிளர் ஆகிட்டு கொஞ்சம் டார்க் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இங்கே இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் இதை எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரேம் போட்டு வேணுமா, ஸோ ஃப்ரேமோடு வரும். இந்த மாதிரி ஃப்ரேம் அவுட்புட் அப்படின்னாக்கா அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் கூட காட்டுது பாருங்கள். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா கூட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நார்மலாக கூட பண்ணிக்கலாம். இதில் எடிட்டிங்க்கு ஒரு யூடியூப் வீடியோவுக்கு வந்து நம்ம எடிட் பண்ணுறோம், அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸோடு எனக்கு வந்து ஒரு ஆப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடா ஆப்பை நான் ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் இதில் கொஞ்சம் இப்போ பேக் வந்துக்கிறேன். ஸோ இதிலே வந்து இப்போ நான் ஸ்டிக்கருக்குள்ளே போகிறேன் பாருங்கள். ஸ்டிக்கர்ஸ் ஜஸ்ட் இவங்க வந்து இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஏதாவது வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு இமேஜை நீங்கள் இது பின்னாடி வச்சுட்டு இப்போ இமேஜை முன்னுக்கு கொண்டு வந்தீங்கன்னா இது அப்படியே நமக்கு வந்து ஒரு விங்ஸ் மாதிரி ஷோ ஆகும். இதில் இந்த மாதிரி பட்டாசு அடிக்கிற மாதிரி, ஸோ நிறைய இதாக இருக்குது, சிரிக்கிற மாதிரி. ஸோ எது வேணுமோ நம்ம அதை கொடுத்தோம். இதிலே தம்ஸ்அப் இருக்கும், சப்ஸ்கிரைப் இருக்கும். இங்கே பாருங்கள் சப்ஸ்கிரைப்லாம் டிசைனாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். ஸோ ஹேஷ்டேக் கொடுக்குற இடத்துலலாம் செம்மையாக இருக்கும். அதாவது ஹேஷ்டேக் மீன்ஸ் நான் எதை சொல்கிறேன்னாக்கா, நமக்கு வந்து யூடியூப் தம்ப்லைனுக்கு இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ்லாம் இந்த இடத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நிறையாவே யூஸ் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஷோ பண்ணாலே இப்படி இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து சரி நம்ம இது வேண்டாம், நம்ம வேறு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த இடத்துல நமக்கு நிறைய எமோஜி ஷோ ஆகும். ஸோ எமோஜிலாம் அப்படியே வந்து நமக்கு அசைகிற மாதிரியே இருக்கும். அப்படியே நம்ம வந்து இப்போ டச் பண்ணோக்கா அந்த எமோஜி அதே மாதிரி இருக்கும். இப்போ ஸ்மைல் பண்ணுறோன்னாக்கா இந்த இடத்துல ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது ஜஸ்ட் வீடியோக்கு மட்டும்தானே. இப்போ இந்த இடத்துல நான் இந்த மாதிரி வச்சுருக்கேனாக்கா இந்த நான் ஷோ பண்ணும்போது உங்களுக்கு இது எல்லாமே வந்து பாருங்கள் அப்படியே உங்கள் எல்லாமே வந்து அசைது பாருங்கள், இந்த மாதிரி ஆகும். இல்லை எனக்கு சப்ஸ்கிரைப் இந்த மாதிரிலாம் வேணும்னாக்கா இங்கே கீழே பாருங்கள் லைக்குன்னு இருக்கு இல்லையா, இது ஆப்ஷன் டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் பிளாகுக்கு தேவையான மாதிரி இப்போ நீங்கள் திங்கக்கிழமை போடுறீங்க, செவ்வாய்க்கிழமை, சண்டே, மண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே வரைக்குமே இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இன்றைக்கி எந்த டேக்கு நீங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த டேவுடைய ஸ்டிக்கரை கூட நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் மண்டே, ஸோ இங்கே பாருங்கள் நான் மண்டே செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து மண்டேன்னு ஷோ ஆகுது. ஸோ விளாகா இது இல்லை சும்மா இதுவா அப்படின்னு கூட கேட்குது. ஸோ உங்களுக்கு விளாக் வேணுன்னா விளாகை டச் பண்ணலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இன்றைக்கி வந்து 1 வீக்குக்கு ஒரு டாஸ்க்கு மாதிரி நான் வச்சுக்கிட்டு டெய்லி அப்லோட் பண்ண போகிறேன் யூடியூப்பில் வீடியோ அப்படின்னாக்கா 1 2 3 கூட இங்கே பாருங்கள் ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். கீழே பாருங்கள் இந்த இடத்துல எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லவே வேணாம், டிசைனாக ஒன்று ஒன்று வந்துக்கிட்டு இருக்கும். இல்லை உங்களுக்கு விளாக் மாதிரி இல்லை தம்ப்லைன் கொடுக்குற மாதிரி, ஸோ இந்த மாதிரி எது வேணுமோ
அது எல்லாமே கொடுக்கலாம். இல்லை டிக்டாக் மியூசிக்கா இது என்னன்றது கூட உங்களுக்கு இன்னும் நிறைய ஷோ ஆகும். இதை கூடமே நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இன்னும் ஃபியூச்சர்ஸ் எனக்கு தெரியாததும் இருக்குது. நான் அதை இன்னும் கற்றுக்கிட்டு அதையுமே உங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக சொல்லித்தரேன். பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதனால் உங்களுக்கு ஃபோன் ஹேங் ஆகுறதோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஜஸ்ட்டு நீங்கள் நெட்டை வச்சு யூஸ் பண்ணுறீங்க, அந்த நெட்டு மூலிமா உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், லீஃப் மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அந்த மாதிரி சிம்பிள் கூட இருக்குது. இது எதுவுமே வேணும் நான் ஃபோட்டோ மாதிரி எடிட் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஃபோட்டோவிலேருந்தே கூட எடிட் பண்ணி ஸ்டிக்கர் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட இங்கே ஷோ ஆகும். அடுத்து வந்து மெயின் என்னென்னா மியூசிக். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணும் இல்லையா? ஸோ நமக்கு அங்கே மியூசிக் சிம்பிள் இருந்துச்சு, நான் மியூசிக் டச் பண்ண பாருங்கள். இது வந்து நமக்கு வந்து மியூசிக் நம்மளுடைய ஃபோனில் டிவைஸில் இருக்கிற மியூசிக் ஆட் ஆகும். இது வந்து ஃபோனில் ஒரு சில எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது இடத்துல ஷோ ஆகிற மாதிரி என்ன வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரெக்கார்டிங், நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் காட்டுவாங்க. ஸோ இங்கே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது எப்பட்றா போகணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் அவங்களா கொடுக்குற மியூசிக், காப்பிரைட் கிளைம் விழாது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல இந்த எஃபெக்ட் மியூசிக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா. இல்லைனா இந்த இங்கே பாருங்கள் டிவைஸ்னு இருக்கு இல்லையா? இந்த டிவைஸை நீங்கள் டச் பண்ணிங்கனாக்கா நம்ம டிவைஸ்குள்ளே இருக்கிற மியூசிக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வீடியோஸாக மியூசிக் வேணும் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இதில் வந்து இருக்கிற ஸோ இந்த மாதிரி மியூசிக் உங்களுக்கு வேணும்னாக்கா அதை இங்கே பாருங்கள் இப்போ செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல இருக்கு இல்லையா இம்போர்ட் ஃப்ரம் ஆல்பம். ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கனாக்கா அது உங்களுடைய ஆல்பத்துக்குள்ளே போய் ஷோ ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மியூசிக்கை. இப்போ நான் இந்த மியூசிக் வந்து ஆட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் சும்மா ஜஸ்ட்டு ஷோ காட்டுறேன். இந்த மாதிரி பேக்ரவுண்டில் உங்களுக்கு மியூசிக் ஆட் ஆகிட்டு இப்படி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே எனக்கு இன்னும் நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் இருக்குது, ஃபீச்சர்ஸும் செம்மையாக இருக்குது. எதுக்குமே நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே நம்ம வந்து ஒன் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லாமே நமக்கு டவுன்லோட் ஆகும். நமக்கு ஏதாவது ஒரு ஃபீச்சர் தேவைன்னா அதில் டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும், டவுன்லோட் பண்ணிட்டாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். எனக்கு இந்த ஆப் ரொம்பவே பிடிக்கும். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நீங்களும் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய யூடியூப் வீடியோஸ்க்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.